தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து இன்று மாலை 6 மணியளவில் தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம். தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக கோவில் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கோவில்களில் நிதி முறைகேடு நடைபெறுவதாக தொடரப்பட்ட வழக்கில் உண்டியல் காணிக்கையை செலவிட ஏதும் திட்டம் உள்ளதா எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சமூக நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் பழைய மகளிர் விடுதிகளை கையகப்படுத்தி சீரமைத்து தோழி விடுதிகளாக மாற்ற தமிழ்நாடு மகளிர் விடுதிகள் நிறுவனம் முடிவு. மதுரை, திருப்பூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், புதுக்கோட்டை, கோவை உள்ளிட்ட இடங்களில் பழைய விடுதிகள் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழி விடுதிகளாக்கப்படுகின்றன. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் வெற்றி. 81 எம்எல்ஏக்கள் கொண்ட அவையில் 45 பேரின் ஆதரவுடன் வெற்றி பெற்றார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொதுமக்கள், பெண்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் விமர்சனம். சொன்ன மாதிரி ஒரு திறமையிட்டு முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லை, எல்லா இலக்காவும் எய்து போய் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த துறையும் வளர்ச்சி முடியாது. சட்ட ஒழுங்கு அடியோடு தீர்வு ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில ஒரு திறமை கிடையாது. வேங்கை வயல் குடிநீர் தொட்டி வழக்கில் 2 ஆண்டுகளாகியும் ஒருவர் கூட கைது செய்யப்படாதது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. 2 வாரங்களில் தீர்க்கமான முடிவை எட்ட அரசுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அவகாசம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவிற்கு தொடர்பு இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கொலை வழக்கில் கைதானவர்களில் ஒருவர் பாஜகவின் முக்கிய பிரமுகராக இருப்பதாகவும் கருத்து. சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட் தேவாசீர்வாதம் நியமனம். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் டேவிட் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக நியமனம். எதிர்க்கட்சிகளின் ஒப்புதல் இல்லாமல் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட இச்சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருவதாகவும் அவர் பேச்சு. சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு இந்த மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதற்கு மாற்றாக அவர்களாக தன்னிச்சையாக இந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள். முன்னாள் நீதிமன்ற நீதிபதிகளும் சரி, இன்றைக்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இந்த மாற்றங்களுக்கு எதிராக இன்றைக்கு வீதிக்கு வந்துள்ளார்கள். மாஞ்சோலை தொழிலாளர்கள் விவகாரத்தில் அரசின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோரிக்கை. மனுக்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது மனித தன்மையோடு அணுகப்பட வேண்டிய விஷயம் என நீதிபதி கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.